லாஸ்ட் டைம் வந்து நம்ம 2 dimension kinematic sums பார்த்தோம், plane motion sums. இப்போ இந்த plane motion sums ஓட continuation செஷனா நெக்ஸ்ட் ரொம்ப டீப்பான கான்செப்ட் பேஸ்டு சம்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ projectile motion, if projectile motion the maximum height is equal to horizontal range, then find the angle of projection, clear? இப்போ projectile motion h max வந்து ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கும்போது நமக்கு angle of projection எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ projectile motion maximum heightக்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். uy square divided by 2uy square, maximum height 2uy square divided by 2g. இதான் maximum height ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம் plane motionல. range formula, இப்போ projectile motion maximum height is equal to horizontal range என்ன range formula, u square 2 sin theta cos theta by g. sin 2 theta இப்படி எழுதிக்கலாம். ஸோ எனக்கு இப்படி தெரியும். ஸோ இப்போ இதில் நமக்கு ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. ஸோ இந்த கிவன்ல கொடுத்துருக்காங்க h max வந்து ஹைட், மேக்ஸிமம் ஹைட் வந்து ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க ஃபார்முலால u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g, இது h max, இது r. ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? பண்ணிடலாம். அப்ப ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா u ஸ்கொயர் sin square theta by 2g equal to u square 2 sin theta cos theta by g. அப்ப நமக்கு u squared கேன்சல் ஆயிடும். ஏன் இதை நான் ஈக்குவேட் பண்ணேன், h max வந்து r க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஈக்குவேட் பண்ணேன். ஸோ u squared கேன்சல் ஆயிடும், g கேன்சல் ஆயிடும். சரிங்களா? sin square theta, இங்க sin square இருக்கு, இங்க sin theta கேன்சல் ஆயிடும். இங்க sin மட்டும் தான் இருக்குது, இங்க 2 இருக்கு, இங்க 2 போனா 4 னு வந்துரும். சரிங்களா? இங்க 4 னு வந்துரும். இங்க cos theta மட்டும் தான் இருக்கு, இங்க இது கொண்டு வந்துடலாம். இங்க sin theta மட்டும் தான் இருக்கு, sin theta by cos theta. so sin theta by cos theta னா tan theta. நமக்கு கிடைச்சிருக்கிறது tan theta equal to 4, theta equal to tan inverse of 4, tan inverse of 4. இதுதான் ஆன்சர். இப்ப tan inverse of 4 க்கு நம்ம டேபிள்ல நமக்கு பார்த்தோம்னா, tan டேபிள்ல பார்த்தோம்னா 76 டிகிரி வரும். சரிங்களா? அப்ப இதுல நமக்கு தெரியும் ஒரு விஷயம், நமக்கு நல்லா புரியுது. அப்ப நமக்கு காம்ப்ளிமெண்டரி, இதோட காம்ப்ளிமெண்டரி 90 யோட மைனஸ் பண்ணோம்னா 76 14 வரும். ஸோ ஒன்று 76 ப்ரொஜெக்ஷனா இருக்கலாம், இல்லாட்டி 14 டிகிரி ப்ரொஜெக்ஷன், அந்த ப்ரொஜெக்டரோட ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் இருக்கும். சரிங்களா? இந்த ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் u தீட்டா சொல்றோம்ல, இது 76 டிகிரியா இருக்கலாம், அப்படி 40 டிகிரியா, ரெண்டுக்கும் சேம் ரேஞ்ச் தான் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன் ஒரு ரெண்டு பர்டிகுலர் வெலாசிட்டி, கிவன் வெலாசிட்டிக்கு ரெண்டு இது ஆட் பண்ணா 90 டிகிரி வரும். அதாவது 76ம் 40. இப்போ தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2 ஈக்குவல் டு 90. இந்த தீட்டா 1 தீட்டா 2லையும் ரெண்டுலையும் சேம் ரேஞ்ச் போகும் ஃபார் கிவன் வெலாசிட்டிக்கு. சரிங்களா? அதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, சரி, இது புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம சிம்பிளா என்ன பார்த்தோம் இதுல, ஹச் ப்ரொஜெக்ஷன் வந்து பண்றோம். அப்ப ஹைட், மேக்ஸிமம் ஹைட் வந்து ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கும் போது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான் கேட்கறாங்க ஐயா. அப்ப ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னன்னு கேட்கும்போது ஹச் மேக்ஸ்க்கான ஃபார்முலா எழுதிட்டீங்க, ஆர்க்கான ஃபார்முலா எழுதிட்டீங்க, ரேஞ்சுக்கான ஃபார்முலா எழுதிட்டீங்க. ரெண்டு ஈக்குவல் சொல்லியிருக்கனால கணக்குல கிவன் in the sum itself h max is equal to range. So this two equation
is made to equal each other. So நம்ம cancel out பண்ணா tan theta equal to 4 வருது. Theta equal to tan minus of 4. Theta will be 76 degree. Another degree 14 degree. Because 90 ரெட்டி ஆட் பண்ணா 90 வரும். சரிங்களா? காம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்ப இது நமக்கு தெரிஞ்சனால 2 டிகிரிக்குமே சேம் ரேஞ்ச் தான் போகும். ஸோ அதனால இந்த விஷயத்தை நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து an ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். an ஆப்ஜெக்ட் projected so that the horizontal range is maximum. The maximum height of the projection is the maximum height of a projection is h. Find h by r value. அதாவது என்ன சொல்றாங்க, ஆப்ஜெக்ட் is projected so that the horizontal range is horizontal range r is maximum. ஒரு ஆப்ஜெக்ட்டை ப்ரொஜெக்ட் பண்றோம். பண்ணால ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் போற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்படின்னா இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, 45 டிகிரில இருக்கும். தீட்டா வந்து 45 டிகிரின்னு இன்டைரக்டா கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொஜெக்டைல் ப்ரொஜெக்ட் பண்றோம், மேக்ஸிமம் ரேஞ்ச் போகணும்ன்றாங்க. அப்படி போகல மேக்ஸிமம் அப்படி ஹரிசாண்டல் ரேஞ்ச் மேக்ஸிமம் போற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப தீட்டா வந்து 45 டிகிரின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? தீட்டா வந்து 45 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஓகே, ரைட். அப்ப ஃபைண்ட் h by r ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ கணக்கு நம்ம சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் theta equal to 45, sum itself given, indirectly given, அது தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, r maximum range என்ன, u square sin 2 theta by g. இங்க 2 theta வந்து 45 டிகிரி. அப்ப sin 2 theta 90 டிகிரி வரும். sin 90 ஓட வேல்யூ 1. ஸோ அப்ப u square by g வரும், r max. ஓகே, இப்போ h இந்த இதுல h max எவ்வளவு போயிருக்கும், அப்படின்னா u y square by 2g h max. இங்க u y னா u sin theta, u square sin square theta by 2g. இங்க thetaங்கிறது 45 டிகிரி. ஸோ அதனால u square sin 2 theta னா இங்க sin 45 டிகிரி divided by 2g. இப்போ sin 45 ஓட வேல்யூ 1/2 1/√2 வரும். √2 ஓட ஸ்கொயர் எடுத்தோம்னா 1/2 வந்துடும். இங்க 4 வந்துடும். அப்ப u square by 4g வருது h max. சரிங்களா? ரைட். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், u square by 4g வருது. u square by g னா r max னு எழுதிக்கலாம். அப்ப இத 1/4 u square by g னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல இத 1/4 r max னு எழுதிக்கோங்க. அப்ப h max by r max, h by r max, h by r எவ்வளவு வரும், h by r இங்க மல்டிப்ளை இருக்கு, இப்போ டிவைட் எவ்வளவு வரும்னா 1/4 வரும். சரிங்களா? h by r equal to 1/4, r by h equal to 4. சரிங்களா? அப்ப r is to h equal to 4 is to 1. சரிங்களா? ரேஞ்ச் வந்து 400 மீட்டர் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஹைட் 100 மீட்டர். ஓகே, மேக்ஸிமம் ஹைட் 100 மீட்டர். இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. என்ன இதில் புரிஞ்சோம்? ரொம்ப சிம்பிள். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு பொறுத்து பார்ட்டிகல் ஆப்ஜெக்ட் projected so that its horizontal range r is maximum அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ theta equal to 45 எடுத்துக்கிறோம். அப்ப
அப்ப போனப்ப அதுல ஹைட் மேக்ஸிமம் ஹைட் வந்து ஹச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 2 வேரியபிளுமே கொடுத்துருக்காங்க. ஆறுன்றது ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க, ஆறுன்றது மேக்ஸிமம் ரேஞ்ச் போன மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப தீட்டா 45 டிகிரின்னு இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஹச் ஹைட் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கான ரேஷியோ நம்ம எடுத்துட்டு நம்ம பார்த்தா எவ்வளவு வருது, ஹச் பை ஆர்னா 1/4 வருது. சரியா? ஓகே, குட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. if object thrown at an angle 60 degree with horizontal, find elevation angle of object at the highest point. As seen from the point of projection. Object thrown at an angle 60 degree. So இதை நம்ம கொடுத்தது அப்படியே கன்வர்ஷன் பண்ணி ஜாமெட்ரியா நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். பாருங்க, y axis, x axis, ஆப்ஜெக்டை த்ரோ பண்றோம். எத்தனை டிகிரில? 60 டிகிரில த்ரோ பண்றோம். தீட்டா 60 டிகிரில. மேக்ஸிமம் ஹைட் இங்க போயிருக்குது. மேக்ஸிமம் ஹைட் இங்க போயிருக்கும். அங்க போகையில ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இங்க இருந்து பாக்குறோம். அது எத்தனை டிகிரினா பீட்டா டிகிரி, ஆல்பா டிகிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆல்பா டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சீன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மேக்ஸிமம் ஹைட் இந்த ஆங்கிள் தெரியுது, ஆல்பா ஆங்கிள் தெரியுது. ஆக்சுவலா நம்ம இந்த இதை த்ரோ பண்ணோம்ல, ஸ்பீடு, இனிஷியல் ஸ்பீடு 60 டிகிரில த்ரோ பண்ணிருக்கோம். சரிங்களா? அப்ப இது வந்து ஹச் மேக்ஸ். இந்த ஹச் மேக்ஸ்ல போகல இந்த பார்ட்டிக்கலை நான் இந்த இடத்துல வந்து நான் பாக்குறேன் எத்தனை டிகிரி, ஆல்பா டிகிரில பாக்குறேன். அதனாலதான் as seen from the point of projection the maximum height of object ஆல்பா ஆங்கிள் இருக்கு. அப்ப என்ன கேக்குறாங்க, find the angle of elevation கேக்குறாங்க. find the angle of elevation. சரியா? find the angle of elevation பீட்டா, சரி ஆல்பா என்னன்னு கேக்குறாங்க. ஆல்பா என்னன்னு கேக்குறாங்க. ரைட். சரி, இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் ஆர்னு ஃபுல்லா டோட்டலா ஆர்னு வச்சுட்டேன்னா, ஸோ இந்த ஹைட் மட்டும் எவ்வளவு வருது, r/2 வரும். ஸோ இந்த ஹைட் மட்டும் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் r/2 வரும். ஸோ இப்போ இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா பார்க்கலாம். மேக்ஸிமம் ஹைட் அந்த இடத்துல பின்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல எல்னு வச்சுக்கலாம். அப்ப ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு பாருங்க. இது பி, இது எல், இங்க ஓ அப்படி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட் இது ஹச் மேக்ஸ், இது வந்து r/2, இது வந்து ஆல்பா ஆங்கிள். அப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. ஐ ஜஸ்ட் அப்ளைங் ட்ரையாங்கிள் trigonometry. tan alpha equal to opposite by hypotenuse. opposite வந்து h max, hypotenuse வந்து r/2. அப்ப 2h max by r வருது. நம்ம h max ஓட ஃபார்முலா r ஓட ஃபார்முலா தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடலாமா? h max ஓட ஃபார்முலா r ஓட ஃபார்முலா தெரியும். u squared sin squared theta by 2g whole divided r க்கு u square by g 2 sin theta cos theta. சரிங்களா? இதான் tan alpha.
clear tan alpha இத நீங்க simplify பண்ணா you will get the answer simplify பண்ணா you will get the answer பாருங்க simplify பண்ணலாமா பாருங்க u squared by 2g cancel ஆயிரும் இங்க u squared இருக்கு u squared இருக்கு g இருக்கு g இருக்கு சரிங்களா இங்க 2 இருக்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும் அப்ப இங்க sin ஸ்கொயர்ட் இருக்கு இங்க sin θ இருக்கு கேன்சல் ஆயிரும் சரிங்களா அப்ப இங்க 2 மட்டும் தான் இருக்கு இங்க sin θ இருக்கு இங்க cos θ இருக்கு அப்ப sin θ by 2 cos θ that is what tan alpha வருது so the 1 by 2 tan θ ன்னு வருது tan θ θன்றது என்ன angle of projection நீங்க மேக்ஸிமம் ஹைட் போவேல இந்த இடத்துல பாக்குறீங்களா அந்த பார்ட்டிகளை இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கு இது பாராபோலிக் ஆக்சுவலா நீங்க இந்த ஆங்கிள் தான் நீங்க த்ரோ பண்ணிருக்கீங்க ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா அந்த 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 பார்ட்டிகள் வந்து மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதுமே இந்த இடத்துல இருந்து நீங்க கண்ணில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல பார்க்கும்போது ஆல்பா ஆங்கிள் பார்ப்பீங்க சரிங்களா தீட்டா ஆங்கிள் இல்ல ஆல்பா ஆங்கிள் பார்ப்பீங்க இது வந்து ட்ரெஜெக்டரி பார்த்து ஆனா ட்ரெஜெக்டரி பார்த்து அந்த ஆல்பா ஆங்கிள் நம்ம சாரியா தீட்டா ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டில தூக்கி போட்டோம் அதுல நமக்கு அதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ பேசிக்ஸ் நமக்கு தெரியும் ஸோ இப்போ tan ஆல்பா ஈக்குவல் டு இது பாருங்க இங்க இங்க 60 டிகிரி கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க தீட்டா ஈக்குவல் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்க தீட்டா ஈக்குவல் 60 டிகிரி கொடுத்துருக்காங்களா அதை போடுங்க போட்டீங்கன்னா you will get answer tan alpha equal to 1 by 2 tan 60 degree tan 60 degree ஓட வேல்யூ தெரியும் நமக்கு tan 60 degree ஓட வேல்யூ எவ்வளோ ரூட் 3 வரும் ரூட் 3 வரும் கீழே 2 இருக்கலாம் 2 போட்டுக்கலாம் tan alpha இப்போ tan alpha ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்போ alpha equal to tan inverse of root 3 by 2 இதான் ஆன்சர் சரிங்களா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் இவ்வளோ இருக்கு அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா தேங்க்யூ